ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி ஒரு சாதாரண நாள் கிடையாது, மிக அற்புதமான நாள். இன்றைக்கி 2025 ஆண்டில் தமிழ் மாதத்தில் 5வது மாதமான ஆவணி மாதமும், அப்புறம் ஆகஸ்ட் மாதம், அதாவது ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமும் நடக்குது. இந்த மாதங்கள் ஒரு சாதாரண மாதம் கிடையாது. ஆன்மீக ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா ஆன்மீக ரீதியாக நிறைய சிறப்பானது இந்த மாதத்தில் வருது. அதில் ஒரு முக்கியமான சிறப்பு இன்னைக்கு வந்திருக்கு. அது என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு ஆவணியில் வளர்பிறை சதுர்த்தியானது வருது. இன்னைக்கு ஆகஸ்டுடைய 27ஆம் நாள், தமிழ் மாதத்தில் 5வது மாதமான ஆவணியுடைய 11ஆம் நாள். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வளர்பிறை சதுர்த்தி தான் ஆவணி மாதத்தில் விநாயகர் அவதரித்த தினமாக கருதப்படுது. இன்னைக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் விநாயகர் சதுர்த்தி சூப்பராக கொண்டாடப்பட இருக்கு. இன்றைய இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய யோகங்கள் கிரகங்களிடையே உருவாகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பம் ராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு அதற்கேற்ப இன்னிலிருந்து பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சதுர்த்தி சாதாரண நாள் கிடையாது. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம். இன்ற நாள் அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? தம்பதிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒற்றுமையோடு வாழ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியில் இந்த ஒரு பரிகாரம் செய்யணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களோட தலையெழுத்து மாறும். ஸோ எதை செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எதை செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இன்றைக்கி பரிகாரம் பண்ணிடுங்க. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி. இந்த தினம் விநாயகர் அவதரித்த தினமாக கருதப்படுது. மேலும் இது வளர்பிறை சதுர்த்தியாகவும் கருதப்படுது. இந்த தினம் நாம் விநாயகர் பெருமான வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் என்பது அதிகரித்து கொண்டே செல்லும். அப்படிப்பட்ட இன்றைய விநாயகர் சதுர்த்தி நாளன்று கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழ்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு பரிகாரத்தை இப்போ நான் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல ஆன்மீக ரீதியாக இன்றைக்கி என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். தம்பதிகள் ஒற்றுமையோடு வாழ விநாயகர் சதுர்த்தி பரிகாரம் இது கண்டிப்பாக இன்று செய்திடுங்க. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையோடு வாழ்ந்தாதான் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையும். அப்படி குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைந்தாதான் உங்களுடைய பிள்ளைகள் சிறப்பாக வருவாங்க. ஒரு குடும்பமே சிறப்பாக இருப்பதற்கு கணவனும் மனைவியும் தான் முக்கியமான காரணமாக திகழ்கிறாங்க. அப்படிப்பட்ட கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கருத்து ஒருமைப்பாடு இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பம் நிம்மதியற்ற சூழ்நிலைக்கு போய்விடும். அந்த நிம்மதியை பெறுவதற்கு விநாயகர் பெருமான வழிபாடு செய்யக்கூடிய முறையை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை தெரிந்து கொள்ளுங்க. விநாயகர் சதுர்த்தியான இன்று விநாயகர் பெருமானுக்கு பலவிதமான வழிமுறைகள் பின்பற்றி வழிபாடு செய்யப்படும். அதில் அவருக்கு 21 மலர்கள் வைத்து அர்ச்சனை செய்வது, 21 இலைகள் வைத்து அர்ச்சனை செய்வது, 21 வகையான பழங்கள் வைப்பது, இந்த மாதிரி வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் என்பது பலருக்கும் இருக்கும். அதே சமயம் விநாயகர் பெருமானை அலங்கரிப்பதற்காக பல வண்ணப்பூக்கள் வாங்கி அலங்கரிக்கப்படும். அந்த மாதிரி பூக்கள் வாங்கும் பொழுது இன்று வெள்ளரிக்கும் பூவை கட்டாயமாக வாங்கி விநாயகர் பெருமானுக்கு சூட்ட வேண்டும். காரணம் என்னன்னா, இந்த மலரை பொறுமையாக பிரித்து பார்த்தோம் என்றால் அதற்கு நடுவே 2 காம்புகள் ஒன்றாக சேர்ந்து இருக்கும். அந்த 2 காம்புகள் தான் கணவனும் மனைவியோ. அப்படி கணவனும் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பூவை மாலையாக தொடுத்து விநாயகர் பெருமானுக்கு சூட்டி இன்று வழிபாடு செய்தோம் என்றால் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவி என்றென்று ஒற்றுமையோடு இருப்பாங்க என்று கூறப்படும். அதனால் 54 அல்லது 108 என்ற எண்ணிக்கையில் பூக்களை பறித்து மாலையாக கோர்த்து கொள்ளுங்க. அதை விநாயகருக்கு சதுர்த்தியான இன்னைக்கு புதிதாக வாங்கி வரக்கூடிய விநாயகருக்கு போடுங்க. இல்லை வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கு போடுங்க. இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்திற்கு போடுங்க. இப்படி இந்த மாலையை போட்டு முடித்து அவருக்குரிய பிரசாதங்கள் நைவேத்தியமாக வைத்து மனதார கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், குடும்ப சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டுங்க. விநாயகர் பெருமானின் அருளால் கண்டிப்பாக நினைத்தது போலவே கணவனும் மனைவியும் ஒற்றுமையோடு நீங்கள் வாழ்வீங்க.
இந்த பூக்களை பறித்து உங்களால் தொடுக்க முடியாது எனக்கூடிய பட்சத்தில் விநாயகர் சதுர்த்தியான இன்னைக்கு கடைகளில் விற்கக்கூடிய பூ மாலையை வாங்கி சூட்டுங்க. அப்படி அந்த மாலையை வாங்கும் பொழுது ராகு கால யமகண்ட இல்லாத நேரமாக பார்த்து வாங்குங்க. விநாயகர் பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்குது. அந்த வகையில் இந்த எருக்கம்பூ மாலையை விநாயகர் பெருமானுக்கு அணிவித்து குடும்ப ஒற்றுமையோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த பரிகாரம் நீங்கள் செய்யணும், நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கும்ப ராசிக்காரங்க இன்று இந்த பரிகாரம் செய்து பயன்பெறுங்க. இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கும்பராசி ஃபஸ்ட்டு அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்கக்கூடிய உங்களுக்கு ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியிலிருந்து கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் இதுவரை இல்லாத பயம் மனதில் தோன்றும். எதிரிகளால் சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். உங்கள் செயல்களில் தடை தாமதம் ஏற்படும் என்றாலும் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் நிலையை உயர்த்துவார். கேடயம் போல் உங்களை பாதுகாப்பார். சுபிட்சமான பலன்களை வழங்குவார். தடைப்பட்ட வேலைகளை நடத்தி தருவார். பிள்ளைகளால் பெருமையை உண்டாக்குவார். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுடைய ஏக்கத்தை தீர்ப்பார். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வழக்கை முடித்து வைப்பார். பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் தெய்வ அருளும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உங்கள் சுய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். மற்றவர்களுக்கு முன்பாக செல்வாக்கோடு வாழக்கூடிய நிலையை உருவாக்குவார். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவியை வழங்க வைப்பார். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையோ. எந்த விதமான நெருக்கடிகள் வந்தாலும் அதிலிருந்து மீளக்கூடிய நிலையை உண்டாக்குவார். சப்தமஸ்தானத்தில் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். ஏன்னா நண்பர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பழிக்கு பழி வாங்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். வாழ்க்கை துணையை அனுசரிப்பது நன்மை தரும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் சதயமில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. நினைத்ததை உடனே நடத்தி முடித்து விட வேண்டும் என்ற வேகத்தோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு ஆவணி மாத இன்றைய வளர்பிறை சதுர்த்தியிலிருந்து நன்மைகள் ஏற்படும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில் யோகக்காரகன் ராகு ராசிக்குள் சஞ்சரிக்கிறதுனால 5வது இட குருவின் பார்வை ராசிக்கு உண்டாகுது. உங்கள் நிலையில் இருந்த சங்கடம் அனைத்து இருந்த இடம் தெரியாமல் போகும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். உங்களுக்கான செல்வாக்கு உயரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபார தொழில் முன்னேற்றம் அடையும். நீண்ட நாளாக முடியாமல் இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பெரிய மனிதர்கள் சந்திப்பு அவர்களுடைய உதவி கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரிகள் சிலர் உங்கள் வியாபாரத்தில் இடமாற்றம் செய்வீங்க. சிலர் வசிக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு குடியேறுவீங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரும். புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் தொடக்கத்தில் வரவு அதிகரிக்கும். எடுத்த வேலைகள் முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. தெளிந்த ஞானமும் திடமான சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு இந்த ஆவணி வளர்பிறை சதுர்த்தியிலிருந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கடந்த கால நெருக்கடிகள் விலகும். உங்கள் செல்வாக்கு உயரும். பல்வேறு முயற்சிகள் செய்தும் நடைபெறாமல் இருந்த வேலைகள் இப்போது முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கி உங்கள் வசமாகும். பிள்ளைகள் உங்கள் கணவன் நினைவாக்குவாங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். சிலர் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை உண்டாகும். அதுவும் தொடக்கத்திலையும் கடைசியிலையும் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும். எதிர்பார்த்த பணம் வரும். உங்கள் கனவுகள் நினைவாகும். வியாபாரிகள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வரவு உயரும். வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். உங்கள் தேவை பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். விலகி இருந்த உறவுகள் உங்களை தேடி வந்து உதவி கேட்பாங்க. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடந்தேறும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களுக்கு கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.